வணக்கம் தமிழ் நண்பர்களே. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் புது எடிட் ஒன்று வந்திருக்கு. அதுக்கான ஒரு நியூ டிஃபென்ஸ் பேஸ் பார்க்கலாம். இன்றைக்கி மேக்ஸிமம் அப்டேட் இவ்வளோ தான் பண்ண முடியும் நார்மலான பீப்புள்னால். அவங்களோட அப்டேட் வந்து பார்க்கலாம். அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் லேஅவுட் எடிட்டருக்கு போய்க்குங்க. எடிட் லேஅவுட் கொடுத்துங்க, ரிமூவல் கொடுத்துருங்க. ரிமூவல் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வால் வாங்க வேண்டியது இருக்கும். வால் வந்து பார்த்தீங்கன்னா 9 வால் வாங்கணும், 5 வால் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் வாங்கணும், ஒரு கேனன் வாங்கணும், ஒரு டபுள் கேனன் வாங்கணும், ஒரு ஆர்ச்சர் டவர் வாங்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கணும். நீங்கள் அட்டாக் பண்ணி 3 வால் அட்டாக் பண்ணி வாங்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வால் எடுத்து இங்கே இருக்கிற ஆர்டிகல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். ஒரு வால் எடுத்து அங்கே வச்சிடணும். வால் எடுத்து அங்கே வச்சதுக்கப்புறம் ஒரு வாலாக எடுத்து வைக்கணும். ஒரு வாலை எடுத்து வைங்க. நான் வைக்கிற மாதிரியே வைங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ஏன்னா அந்த வால் வந்து 5 வால் அட்டாச் இருக்கனால அவங்களால வால் ஃபார்ம் பண்ணுறது வந்து இந்த அப்டேட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வால் வந்து பொறுமையாக வைங்க, ரொட்டேட் பண்ணி வாலில் வைங்க. வால் எடுத்து இங்கே வச்சுருங்க. அடுத்த வால் எடுத்து வைங்க, ரொட்டேட் பண்ணி எல்லாம் வைங்க, வைக்கிற மாதிரி வைங்க. அப்போ தான் வந்து பேஸ் கரெக்டாக வரும். அந்த இடத்துல இருக்க ஆப்ஸ்டக்கிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிங்க. வால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒழுங்காக இல்லை. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா வால் எல்லாத்தையும் மூவ் பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். இந்த அப்டேட்டில் வாலில் 5 வால்ஸ் அட்டாச் இருக்கனால கரெக்டாக வால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா அப்படி மூவ் பண்ணி ஒவ்வொன்றா மூவ் பண்ணி அப்படியே கொண்டு வந்து வால் ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து வால் வச்சாச்சு, கடைசி வால் வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு டிஃபென்ஸ் எடுத்து வைங்க. அந்த இடத்துல வந்து ஒரு கேனன் வைங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் டவர் எடுத்து ஷார்ட் ரேஞ்சில் வச்சு வைங்க. அப்போ தான் வந்து டேமேஜ் பர்சன்ட் அதிகமாக இருக்கும். அடுத்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் எடுத்து வைங்க. அதில் வச்சு அந்த இடத்துல வைக்கிற இடத்துல வைங்க. அப்புறம் ஒரு டபுள் கேன் எடுத்து அந்த சைடு வைங்க. அடுத்து ஸ்ப்ரிங் டேப் ஓப்பனாக இருக்குது இல்லையா, அப்போ தான் வந்து ஜாயிண்ட்டு எல்லாம் வந்துச்சுன்னா ட்ராப்பில் மாட்டிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ட்ராப் எடுத்துக்கிட்ட வைங்க, கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் ட்ராப்பில் மாட்டோம். என் ட்ராப் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. அடுத்து ஆர்மி கேம்ப் எடுத்து வைங்க. ஆர்மி கேம்ப் எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த இது வைங்க, ட்ரூப்ஸ் இது பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறது. ஏன்னா அந்த டபுள் கேன் அட்டாக் பண்ணி டிஃபென்ஸ் பண்ணி இப்போ இருந்தாலும் 3 ஸ்டார் வாங்கிடுவாங்க. அதனால் வந்து நம்ம எப்போ தான் 1 ஸ்டார் வாங்கிடுவாங்க. அதனால் வந்து நம்ம டவுன் ஹால் வெளியே வச்சுக்கலாம். ஓகேவா? டிஃபென்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். வெர்சஸ் பேட்டில் 2 பேர் யார் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்காங்களோ, யார் ஸ்டார் அதிகமாக இருக்காங்களோ இதை ஜெயிப்பாங்க. அதனால் வெளியே வச்சிடலாம். அடுத்து ரிசர்ச்சில் பரட்டு 8 பாயிண்ட்ஸ் அதை வந்து வச்சுருங்க. பக்கத்தில் வச்சுருங்க. அடுத்து கோல்டு மெயின் எடுத்து வச்சுருங்க. இப்படி டிஃபென்ஸ் சுற்றி எதுக்கு வைக்கிறோம்? டிஃபென்ஸ் அட்டாக் பண்ணுறது எடுக்கும். அப்போ டிஃபென்ஸ் அடித்து ட்ரூப்ஸ் அடித்து முடிச்சிடும். இந்த அப்டேட்டில் அதான் பெஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி கேம்ப் தள்ளி வச்சுட்டு அடுத்து ஒரு எடிக்ஸ் கலெக்ட் எடுத்து வச்சுருங்க. இது எடுத்து வச்சிட்டிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மற்ற பேஸ் முடிஞ்சு. இப்போ சேவ் கொடுக்கணும். மற்ற பேஸ் முடிஞ்சு இல்லையா? எல்லாமே வச்சாச்சு. நம்ம பார்த்துங்க, பெஸ்ட் டிஃபென்ஸ் பேஸு தான். அடுத்து சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்து வெளியே வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டில் லாகில் போய் பார்க்கலாம் இந்த டிஃபென்ஸ் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு. பேட்டில் லாக் போனீங்கன்னா 0% வாங்கியிருக்காங்க. ஒரு இடத்துல 100% இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஒருத்தர் அடிச்சிடுவார். மற்றெல்லாம் பாருங்கள் 25%, 84%. ஆனால் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். 20%, 10% அப்படின்னு வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ரீப்ளே பார்க்கலாம். இவ்வளோ இப்போ வந்து ஒரு ரீப்ளே பார்க்கலாம். 10% ஒரு ரீப்ளே பார்க்கலாம். இருங்க, உள்ளே போயாச்சு. பேட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மினியன் இறக்கி விட்ருக்காங்க. மினியன் இறக்கி விட்டு கோல்டு மைன் அடிக்குது. ஜெயிண்ட் இறக்கி விட்ருக்காங்க. இப்போ அட்வான்ஸ் வச்சு இந்த மினியன் முடிச்சிருது. ஒரு இதில் மாட்டிக்கிச்சு. அடுத்து டபுள் கேன் அடித்து ஜெயிண்ட்டை முடிச்சிருது. அவ்வளோதான், முடிஞ்சு. அவ்வளோதான், 10% வாங்கியிருக்காங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம். இதுதான் இன்றைக்கான பெஸ்ட் டிஃபென்ஸ். இன்றைக்கானது இது தான்.
அப்புறம் இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ்க்கு வந்து நம்ம டெய்லியும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் நிறைய பேர் விளையாடுறாங்க. இந்த மாதிரி மோர் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோஸ், பெஸ்ட் டிஃபென்ஸ் வீடியோஸ் நாளைக்கே வந்து இது கொஞ்சம் அப்டேட் ஆகும். ஏன்னா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்